கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் இந்த ஆண்டு 1,00,000 வீடுகள் வழிகாட்டுதல் வெளியீடு பற்றி நமது கடையறி டிவியில் பார்க்க போகிறோம். கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் ரூபாய் 3100 கோடியில் 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டுதலை தமிழக ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கிறது. வீட்டின் கூரை, சுவர்கள், கட்டுமான செலவு தொகை, பயனாளிகளை தேர்வு செய்யும் விதம் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் கண்டிப்பாக பின்பற்றுமாறு ஆட்சியாளர்களுக்கு ஊரக வளர்ச்சி இயக்குனர் உத்தரவு செய்திருக்கிறார். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான அறிவிப்பை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி வெளியிட்டார். தமிழகத்தில் குடிசை வீடுகள் குடியிருப்போருக்கு புதிதாக கான்கிரீட் RCC கூரையுடன் கூடிய வீடுகள் கட்டித்தருவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்த அறிவிப்பை தொடர்ந்து இதற்கான அரசாணையை ஊரக வளர்ச்சித்துறை கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது. அதில் பயனாளிகளுக்கான தகுதிகள் உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகின. இந்நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டுதல்களை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பி. பொன்னையா வெளியிட்டு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் மாவட்ட ஆட்சியாளருக்கு வழங்கியிருக்கிறார். இதுகுறித்து ஆட்சியாளர்கள் அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: ஒரு வீட்டுக்கு 3.10 லட்சம். தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த 2024-25 நிதி ஆண்டில் ஒரு வீட்டுக்கு ரூபாய் 3.10 லட்சம் என்ற அளவில் 1,00,000 வீடுகள் கட்ட ரூபாய் 3100 கோடி ஒதுக்கீடு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இத்திட்டத்திற்கான வழிகாட்டுதல்கள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடி அளவில் சமையலறையுடன் இருக்க வேண்டும். இதில் 300 சதுர அடி கான்கிரீட் RCC கூரையுடனும் எஞ்சிய 60 சதுர அடிக்கு தீ பிடிக்காத பொருளில் அமைக்கப்பட்ட கூரையாக பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப அமைக்க வேண்டும். ஓலை, ஆஸ்பெட்டாஸ் கூரை அமைக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தையும் சேர்த்து 3.50 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். வீட்டின் சுவர்கள் செங்கல், இன்டர்லாக், பிரிக், AAC பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். மண்ணால் கட்டப்படக்கூடாது. செலவை குறைக்கும் தொழில்நுட்பங்களை, விரைவான கட்டுமானம் போன்றவை அனுமதிக்கப்படுகிறது. குடிசையில் வாழ்பவர்கள் KVVD கலைஞரின் வீட்டு வசதி திட்டம், அதாவது மறு சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் இத்திட்டத்தில் பயனாளிகள் ஆவர். மேலும் ஒரு கிராம ஊராட்சியில் பயனாளிகள் குறைவாக இருந்தாலோ, KVVD மறு சர்வே பட்டியலில் யாரும் இடம்பெறவில்லை என்றாலோ, புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மற்றும் இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட வேண்டும். மேலும் KVD சர்வே மற்றும் புதிய குடிசைகள் சர்வே விவரங்களை ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தில் வரும் மே 31ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இத்திட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளை கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி உதவி பொறியாளர் அல்லது வட்டார பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், வார்டு உறுப்பினர், ஊராட்சி மேற்பார்வையாளர் ஆகியோர் அடங்கிய குழு தேர்வு செய்ய வேண்டும். இந்த குழு அனைத்து குடிசைகளையும் ஆய்வு செய்து தகுதிகள் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும். பட்டியலில் தகுதியானவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களையும் சேர்க்க வேண்டும். விடுபட்டவர்கள் பட்டியலுக்கு மாவட்ட ஆட்சியிடம் அனுமதி பெற்று அதன் பிறகு பயனாளிகளின் பட்டியலில் சேர்க்க வேண்டும். மேலும் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் ஊரகம், அதாவது 25 முதல் 50 வீடுகள் நிலுவையில் இருந்தால் அந்த ஊராட்சி இந்த ஆண்டுக்கான கலைஞரின் கனவு இல்ல திட்ட ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படக்கூடாது. அதேபோல 50க்கு மேற்பட்ட வீடுகள் ஊரக வீடுகள் திட்டத்தின் கீழ் பழுதுபார்ப்புக்கு எடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஊராட்சிகளையும் இதில் சேர்க்க வேண்டியது இல்லை. இதன் அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களையும் வட்டம் மற்றும் கிராம அடிப்படையில் தயாரித்து ஊரக வளர்ச்சி இயக்குநரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது.